Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸில் நீங்கள் வந்து இன்டர்னாக இருக்கலாம், இல்லை கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணாக நீங்கள் ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க சேலரி பேஸில் அப்படின்ற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை அதர் எந்த ஒரு ஹையர் அஃபிஷியல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் போகாமல் ஆன்லைன்லேயே சுலபமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப விரைவாகவும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குற மாதிரி புகார்களை எடுத்து அவங்க அந்த கேஸை வந்து அணுகுவாங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக நிறைய கேஸில் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ இது எப்படி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறமே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற ரெஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா வெதர் யூ ஆர் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் ப்ரைவேட் எம்ப்ளாயி அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இஃப் யூ ஆர் அன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யூ கேன் கிளிக் தட் ஆப்ஷன்ஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நேம் ஆஃப் த கம்ப்ளைண்ட் அண்ட் அவங்க டெஸ்டினேஷன், அவங்க மொபைல் நம்பர், இமெயில், ஆதார் நம்பர். ஆதார் இஸ் நாட் அ மேண்டட்ரி, நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். என்ன ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க, நேம் ஆஃப் த அக்யூஸ்ட் யார், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன டெஸ்டினேஷனில் இருக்காங்க அப்படின்ற பல டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுல நீங்கள் எவிடன்ஸ் எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் இன்னும் கேஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டுமே டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. பிகாஸ் அந்த கம்ப்ளைண்ட் வச்சு உங்களுக்கு போதுமானது. எவிடன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் சொல்லி வரும் இல்லையா, ட்ராக் ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் அந்த யூசர் நேம் இல்லை மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமாகவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி ஏதாவது ஒர்க் பிளேஸில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரொம்ப தாராளமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். எதுக்கு இதெல்லாம் பண்ணால் நம்ம வேலை போயிருமே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நீங்கள் அப்படி பயப்படையே தேவையில்லை. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களை டிஸ்மிஸ் பண்ணாலோ இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷனலை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்காம அவங்கள வந்து கீழே தள்ளினாலோ இல்லைனா அவங்கள வந்து வேலையை விட்டு குறைஞ்ச சம்பளம் கொடுக்கறது, வேலையில் இருக்கும்போது அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் இந்த மாதிரினாலும் திருப்பி அவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க மேலேயும் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லைன்னா இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உமன்ஸ் ரிலேட்டடாக சைல்டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பேக் பண்ணுறேன்.